வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது நினைவாக என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். ஆழ்நிலை அறியும் சிவம் என்ற தலைப்பிலே இக்கவி வந்திருக்கிறது. தன்னை அறிந்திடவே தவத்தில் நில்லு, உன்னை புரிந்து கொள்ள குரு உபதேசம் பெறு, நின்னை நிஜம் கொள்ள நிர்மூலம் அறி, பின்னை வினை நீக்கி பிரபஞ்சம் உணர், பஞ்சனை மெத்தை விரித்தே பரமனை உணர், நெஞ்சனை அகத்தவமே சாயிச்சியம் தரும், சித்தனை சிரசில் ஏற்றி சீர்படும் தவமே, சிந்தனை நிஜத்தில் ஆழ்த்தி பாழ்நிலை பரசிவமே. வாழ்க வளமுடன். தன்னை அறிந்திடவே தவத்தில் நில்லு, அகத்தவம் ஏற்று நான் யார் என்ற ஆத்ம விசாரணையை நம்முள் ஏற்படுத்து என்று வருகிறது. உன்னை புரிந்து கொள்ள குரு உபதேசம் பெறு, குருவின் மூலம் அகத்தவம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குருவின்றி அமையாது இறைநிலை என்பதாக இவ்வரி வந்திருக்கிறது. நின்னை நிசம் கொள்ள நிர்மூலம் அறி, நான் யார் என்பதை அந்த இறைவனேதான் தன்மாற்ற சரித்திரமாக ஆகியிருக்கிறான் என்பதை நிர்மூலம், மூலம்தான் அனைத்துமாகி வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள். பின்னை வினை நீக்கி, தவம் ஏற்ற பிறகு பின்னை வினை நீக்கி, முன்வினை பின்வினை என்று சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம் இக்கர்ம வினைகளை நீக்கி பிரபஞ்சம் உணர், பேரிய களம் சுத்தவெளி என்று செல்லு, பஞ்சனை மெத்தை விரித்து பரமனை உணர், மூலாதாரம், சாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுக்தி என்று 5 கடந்து 6வதாக நமக்கு இருக்கக்கூடிய ஆக்கினையில் நுழைய வேண்டும். அதுதான் பெரிய கோபுரம் என்றும் ஆன்மீகத்தின் நுழைவாயில் என்றும் கூறப்படுகிறது. பஞ்சனை மெத்தை விரித்தே, 5 ஆதாரங்களை தாண்டி 6வதாக இருக்கக்கூடிய இடத்தில் நிற்க வேண்டும். அங்குதான் இறை ஆன்மீகத்தின் நுழைவாயிலை ஆக்கினை என்பதாக வருகிறது. பிறகு இறைநிலையின் நுழைவாயில் என்று குரு தந்திருக்கூடிய துரியாதீதம் என்பதாக நம்மை மாற்றி செல்ல வேண்டும். நெஞ்சனை அகத்தவமே சாய்ச்சியம் தரும், நெஞ்சனை எப்போதும் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க, நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள, நெஞ்சனை அகத்தவமே சாயிச்சியம் தரும், இறைபதம் நமக்கு சேர்க்கும். சித்தனை 3000 ஆண்டு 1500 ஆண்டு மரணமில்லா பெருவாழ்வு, ஜீவசமாதி, கூடுவிட்டு கூடு பாய்தல், சித்து வித்தை செய்தல் என்பதாக அளப்பரியதாக இந்த உலகத்தில் நிகழ்த்திய சித்தர்கள் எவ்வாறு தவம் இயற்றி இந்த அளவிற்கு சென்றிருப்பார்கள் என்பதை சிரசில் ஏற்ற, அறிவில் நாம் ஆழ்த்த சீர்படும் தவமே.
அவர்களை நினைந்து நினைந்து குருவை பற்றி கொண்டு தவத்தில் ஆழ்ந்து செல்ல செல்ல அந்த தவம் ஆழ்நிலை தவமாக நமக்கு சித்தியாகும். சிந்தனை நெசத்தில் ஆழ்த்தி, சிந்தனை இறைநிலையில் வைத்திருக்கக்கூடிய அந்த சிந்தனையை ஆழ்நிலை தவமாக மாற்றும் போது பாழ்நிலை பரசிவமே, அந்த பரமனே அமர்ந்திருக்கும் நாமாக இன்டியூஷனாக உள் உணர்வாக ஆகுவதை உணரக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஆழ்நிலை அறியும் சிவம், அந்த இருப்பு நிலையான இறைநிலைதான் அருபமாகி அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறது என்ற இந்த உண்மையை உணர வேண்டும் என்று சொன்னால் தன்னை அறிந்திட தவம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குரு உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிசம் கொள்ள, நிர்மூலம், எப்போதும் இறைநிலையோடு எண்ணத்தை வைக்க வேண்டும். பதிவுகளை நீக்கி தூய்மை பெற வேண்டும். ஆதாரம் 5 தாண்டி ஆக்கினையில் நுழைய வேண்டும். நெஞ்சனை அகத்தவமே சாகித்யம் தரும். நித்தம் நித்தம் குறைந்து தவத்தை இயற்றிக் கொண்டிருக்க வேண்டும். சிந்தனை சித்தனை சிரசில் ஏற்றி, எப்போதும் இவர்கள் எந்த அளவுக்கு சென்றிருக்கிறார்கள், நாம் செல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை மனதில் உதிக்கச் செய்ய வேண்டும். இவ்வாறு நிசத்தில் நாம் செய்து வந்தால் அந்த இறைவன் இன்டியூஷனாக உள்வுணர்வு ஆவான் என்று கூறுவதாக வந்திருக்கக்கூடிய கவியை பதிவு செய்கிறேன். கவிதந்த இறைநிலைக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய குருவிற்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.